இந்த மெஷினில் பார்த்தீங்கன்னா கஸ்டமரோட கம்ப்ளைண்ட்டு நம்ம ஆப்ரேட்டர் நிற்கிறார் பாருங்கள். அவர் என்னென்ன கம்ப்ளைண்ட் எனக்கு சொன்னார்னு கேட்டிங்கன்னா, சென்டர் ஜாயிண்டில் லீக்கு சார், அதே சமயம் கண்ட்ரோல்லேருந்து லீக்கு. ஆல்ரெடி இப்போ தான் சார் நம்ம ஓரிங் கிட்ஸ்லாம் கொஞ்சம் மாற்றணும், ஆனால் நிறைய லீக் இருக்குது அப்படின்ற மாதிரி கூப்பிட்ருந்தாங்க என்ன. இப்போ நம்ம ஒரு சின்ன அனலைஸ் பண்ணோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த கண்ட்ரோல் வாலில் பொறுத்த வரைக்கும் இந்த கிட்டு ஆல்ரெடி மாற்றணும்னு சொன்னாங்க. இருந்தனாலும் ஒரு அன்சைஸ் ஓரிங்ஸை ஃபிட் பண்ணதால் அந்த பம்ப் டெலிவரி ஹோஸில் நிறைய ஆயில் ஃப்ளோ பர் டே பார்த்தீங்கன்னா ஒரு 20 லிட்டர்ஸ் அரௌண்ட் அவங்க ஊற்றிருக்கிறாங்க, ஆயில் ஃபில்லப் பண்ணியிருக்கிறாங்க. இன்னொரு ப்ராப்ளம் அப்சர்வ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்விங் மோட்டரில் ஹெட்டில் லீக்கு. இதுக்கு என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, இதோட ரெமெடி நம்ம என்ன பண்ணுறோம்னா, மோட்டரை கட்டி எல்லா கம்ப்ளீட் ஓரிங் கிட்டு மாற்றணும். அதே சமயம் இந்த ஸ்விங் மோட்டர் சீல் வந்து சீக்கிரம் இன்டர்னல் லீக் வரதுக்கு வாய்ப்பு உண்டு. அதனால் இந்த கிட்டையும் பீரியடிக்கலாக மாற்றிக்கும் போது ஸ்விங் டிவைஸோட சீல் வந்து நம்ம சேவ் பண்ணிக்கலாம். ரெண்டாவது விஷயம். மூணாவது கம்ப்ளைண்ட் என்ன சொன்னாங்க கேட்டிங்கன்னா, இந்த என்ஜினை பொறுத்த வரைக்கும் என்ஜின் ஃப்ளைவீலில் என்ஜின் ஆயில் லீக் அப்படின்னாங்க. என்ஜின் ஆயில் லீக் மீன்ஸு இதை பாருங்கள், இதில் லீக்கு. இது என்ன ரீசன் கேட்டிங்கன்னா, ரோப் சீல் போயிடுச்சு. இது மாதிரி ஏகப்பட்ட லீக்கேஜஸ் தான் இதில் கம்ப்ளைண்ட், வேறு எதுவுமே இல்லை. வண்டி நல்லா ஆப்ரேட் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இதை சார்ட் அவுட் பண்ண வந்திருக்கோம். இப்போ ப்ரைமரி கம்ப்ளைண்ட் பார்த்தீங்கன்னா, அந்த கண்ட்ரோல் லீக்கை நம்ம அரெஸ்ட் பண்ணிட்டோம். அடுத்தது சென்டர் ஜாயிண்ட்டுக்கு லீக்குக்கு நம்ம சென்டர் ஜாயிண்ட் கிட்டு ரீப்ளேஸ் பண்ண போகிறோம். ஸ்விங் மோட்டரை கட்டி அதுவுமே கிட்டு ரீப்ளேஸ் பண்ண போகிறோம், கஸ்டமரோட பர்மிஷன் கிடச்ச பிறகு. வாங்க நம்ம அடுத்த ஃபர்தர் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். தேங்க்யூ.